குழம்பு கொதிச்சு இறங்கட்டும், அப்புறமா இந்த மீனை பொரிச்சு எடுப்போம். அடடடா, வாசமே ஊரே மணக்குதே, ருசி நல்லா இருக்கும். அத்தை வாவலியா, ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். குழம்பு ருசி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்ல. அத்தை, குழம்பு வாசமே ஊரே மணக்குது. எப்படி இருக்க போகுது? எல்லாம் நல்லா தான் இருக்கும். அது எதுக்கு பொரிக்கிறதுக்கா? ஆமாம் ஆமாம், இப்போதைக்கு ஒரு 4 மட்டும் பொரிச்சு எடுத்துக்குவோம். மிச்சதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு எல்லா மசாலாவையும் தடவிட்டேன், ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். போகிறப்ப அப்படியே கொண்டு போய் கொடுத்துருவோம். என்ன சொல்கிற? அப்போதைக்கு வேணா 2 எடுத்து தோசை தவாலை போட்டு பொரிச்சு தின்னட்டோம். சரி நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். புள்ளத்தாச்சி பிள்ளை ரொம்ப கொதிக்கையும் தின்னக்கூடாது, ரொம்ப ஆறி அலண்டு போயும் தின்னக்கூடாது. வெது வெதுப்பாக தின்னாதான் நல்லாயிருக்கும், செரிமானம் நடக்கும். அதுக்கு தான். இல்லை இப்போவே வறுத்து கொடுத்தாலும் கொடுத்துடலாம், இருந்தாலும் அது வேணான்னு பார்க்குறேன். நாளைக்கு காத்தாலைக்கெல்லாம் இப்போயே வறுத்த சரி வராதுல்ல. மீன் குழம்புனா சூடு பண்ணி சாப்பிட்ற மாதிரி இதையும் ஒரு பரட்டு போட்டு தோசைக்கல்லை எடுத்து சாப்பிட்டோம். சரித்த, நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். அத்தை, இந்த தூக்கு போதுமா பாருங்க. இதுவா? சரி, இதுவும் சரியாக தான் இருக்கும். அங்கே ஆள் கம்மி தானே, 2 பேருக்கு இது போதும் தான். ராத்திரிக்கும் காலையிலைக்கும் ஆகட்டும். நாளைக்கு மத்தியானத்துக்கு வேறு ஏதாவது செஞ்சு கொடுத்துக்குவோம். என்ன சொல்கிறேன்? சரித்த, அப்படியே செஞ்சுருவோம். அதான் மீனை வேணால் கொடுக்குறீங்களா? நான் போய் பொரிச்சு எடுத்துகிட்டு வரேன் அடுப்பில். இந்த குழம்பு ஆகட்டும், நானே பொரிச்சிட்றேன். இதை எல்லாத்தையும் நீங்களும் செய்யணுன்னா ஆகுமா? இதை கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். போட்டு பொரிச்சு தான் எடுக்க போகிறேன், அதெல்லாம் நான் எடுத்துருவேன். அது மட்டும் இல்லை, இப்போவே மணி 6 தாண்டிடுச்சு. இருட்டுறதுக்குள்ளே செஞ்சு கொண்டு போய் கொடுத்தா தானே செய் வரும். ஓ, அப்படி ஒன்று இருக்குல்ல. சரி சரி, இந்தா நீ எடுத்துக்க. ஆனால் மல்லிகா, ஒரு நிமிஷம் நில்லு. நான் குழம்பெல்லாம் வச்சு ரொம்ப வருஷம் ஆச்சுமா. கொஞ்ச நாளாக அடுப்பாங்கிற பக்கமும் போகிறதில்ல, சமையலும் செய்கிறதில்ல. ரொம்ப நாள் கழிச்சு மீன் குழம்பு வச்சிருக்கேனா, வாசம் நீ சொல்கிற மாதிரி நல்லா தான் வருது. ருசி சரியாக இருக்கா? நீ ஒரு வாட்டி பார்த்துறேன். அதெல்லாம் சரியாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு கரண்டியில் மோந்து தரேன், எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி பார்த்து சொல்லு. கையை நீட்டு. பார்த்து சுட போகுது. என்ன மல்லிகா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா இல்லையா? எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. சொல்லுடி சீக்கிரம். அது சூப்பராக இருக்குத. சாப்பிட்டுட்டு வாயே திறக்க முடியல, அதனால தான் 2 நிமிஷம் ஆச்சு. நீங்கள் அதுக்குள்ளே பயந்துட்டீங்களாக்கும். அதெல்லாம் குழம்பு அற்புதமாக வந்திருக்கு. உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே சூப்பர். ஏன் புளிப்பு ஒரு கை தூக்கலாகவே இருக்குது. அப்படி இருந்தால் தானே புள்ளத்தாச்சி பிள்ளைக்கு பிடிக்கும். நல்லா இருக்கா? சந்தோஷம் சந்தோஷம். அதான் எப்படி வந்துச்சோ என்னமோன்னு கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தேன். நீ இப்போ நல்லா இருக்குன்னு சொன்னானதான் எனக்கே திருப்தியாக இருக்கு. சரி இருக்கேன், நான் போய் மீனை பொரிக்கேன். இல்லை தூக்கு சேர்த்தியில் குழம்பு ஊற்றி வைக்கட்டுமா? இல்லை அதை நான் ஊற்றிக்கிறேன். நீ போய் சட்டை போட்டு மீனை பொறி, நான் போய் ஒரு இடத்த கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க சார். வேலு, வயசானாலும் உன் கை பக்கம் இன்னும் போகலடி. வீடு சுற்றி ஐயோ அம்மானு மீன் குழம்பு வாசம் வந்துக்கிட்டே இருக்கு. யாராவது ஒருத்தர் நம்மளை கண்டுக்கிறாங்களா? வெளியே என்னென்னா மீன் குழம்பு வைக்கிறாங்க, உள்ளே என்னென்னா மீனை பொறிக்கிறாளுங்க. ஒருத்திக்காவது இந்த நிம்மி ஞாபகம் இருக்கா? ஒருத்தி வாசல்லையே குட்டி போட்ட போன மாதிரி சுற்றிட்டு இருக்காளே, அவளுக்கு 2 துண்டு போட்டு தருவோம்னு. வேணாம் நிம்மி வேணாம். ஒரு ஆட்டுக்கால் வாயாக்கும் ஆத்தா அந்த பேச்சு பேசிடுச்சு. மீன் கலையாது, கெத்தாயிரு. கொடுத்தா கூட வேணான்னு சொல்லிடு. உங்கள் அம்மா வந்து நீட்டினா கூட கண்டுக்காத. 1000 இருந்தாலும் உன் அம்மா மனசு கேட்காம எடுத்துகிட்டு வரும். வந்தால் வாங்காத, திருப்பி அனுப்பிடு. கொஞ்சம் நேரம் பிகு பண்ணிவிட்டு பிறகு வாங்கிக்கலாம். குழம்பு நல்லா சுட சுட எடுத்தாச்சு. இந்த மீனை பிரிச்சுட்டாலே தெரியலையே. ஏண்டி, ஏன் ஒரு மார்க்கமாக இங்கே உட்காந்துட்டு இருக்கேன்? என்னாச்சு அவளுக்கு? கழுத்தை இந்த விட்டு வெட்டுற? நம்ம திட்டாலும் கோவம் போல. இருக்கட்டும். மல்லிகா ஆச்சா? ஆச்சுத்த. அத்தை, மீனெல்லாம் வறுத்தாச்சுத்த. இங்கே கொடு. ஓ, நமக்காக மீனை பொரிச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நம்மளை சமாதானப்படுத்தலான்னு பார்க்குதா இந்த அம்மா? அதுக்கெல்லாம் இந்த நிம்மி சமாதானம் ஆக மாட்டா. எல்லாரும் முன்னாடி நம்மளை எப்படி பேசிச்சு? கொஞ்ச நேரம் அலையட்டும், பேசிடாத நிம்மி. உங்ககிட்ட பேசாம வாத்தாவால் இருக்க முடியாது. இருக்கட்டும். கொடுத்தா கூட முதல்ல வாங்கிடாத, பிறகு பெருமையாக பிகு பண்ணிட்டு வாங்கிக்கலாம். பரவாயில்லையே, நல்லா முருவலை வறுத்துருப்ப போல. ஆமாத்த, இப்படி செஞ்சாதான் பிடிக்கும். நமக்கு தான் முருவலை செஞ்சால் பிடிக்கும். நமக்காக முருவலை சேச்சின்னு இருக்காங்க போல. சூப்பர். இப்படி நேரம் வாசம் வாயை வச்சு ஊறிச்சு. நல்ல வேலை எடுத்துகிட்டு வந்துட்டா. கொடுத்தா 3 பேசையும் முழுசாக முழிக்கிறணும். சோத்துக்கு தனியாக வேணா வச்சு தின்னுக்குவோம். அதனால என்ன இருக்குது? பரவாயில்ல, வீட்டில் யாருக்கு எப்படி பிடிக்கும்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி சமைக்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷம் தான். இதில் என்னத்தை இருக்குது? நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும் நமக்கு தெரியாதா? நீ எப்போதும் முருவல் துண்டு எனக்கு தானே சொல்லுவேன்ல, அதான் இவளுக்கு தெரிஞ்சு செஞ்சுட்டா போல. சரி, இது அப்படியே எடுத்துகிட்டு போனால் சரி வராது. ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு தெரியா? எதுக்கு டிஃபன் பாக்ஸு? சரி ஏம்மா, டிஃபன் பாக்ஸ்லாம் வேணாம், அப்படியே இருக்கட்டும். ஏடி, அப்படியே இருந்தால் நல்லாவா இருக்கும்? டிஃபன் பாக்ஸ்லேயே போடுவோம். ஏம்மா, டிஃபன் பாக்ஸில் போட்டால் நல்லா இருக்காதுமா, அப்படியே கூட ஆளுக்கு ஒன்றா சாப்பிட்ருவோம். அப்படி சொல்கிறியா? அதுவும் சரிதான் மல்லிகா. அப்போ ஒன்று பண்ணு, ஒரு இலை எடுத்து மேலே போடு,
பக்கத்துல தானே வீடு, ஒரு எட்டு ஓடி போய் கொடுத்துறேன். அவ சொன்ன மாதிரி டிஃபன் பாக்ஸ்ல போட்டாலும் வேர்த்து விட்டுரும். எங்க ஓடி போய் கொடுக்க போகுது, நம்மளும் இங்கே தானே இருக்கோம். சரி அப்படியே பண்ணிடலாம். நீங்க வாசலுக்கு வாங்க, நான் வாழையில பறிச்சு. என்ன வாசலுக்கு வாங்களா? அப்ப மீன் நமக்கு இல்லையா? அம்மா என்னடி ஏமா, நான் இங்கே தானே இருக்கேன், மீன் எதுக்கு வாசல் வச்சு கொடுக்குறேன்? இங்கேயே கொடு, இப்படியே சாப்பிட்றேன். அடியே உனக்கு யார் மீனை வறுத்து கொடுக்குறது? அம்மா என்ன விளையாடுறியா? நீயும் மருமகளும் வறுத்த மீன் பிடிக்கும்னு சொல்லி யாரை பேசிட்டு இருந்தீங்க? எனக்கு தான் வறுத்த மீன் பிடிக்கும். அடே நிம்மி, நாங்க உமாக்கு எடுத்துட்டு போறதுக்காக சொல்லிட்டு இருந்தோம். அவளுக்கு சமைக்கிறதால அத்தை மீனே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. நீயே அங்கதானே இருந்த, நீங்க கொண்டு போங்க கொடுங்க. அதுக்குன்னு வீட்டுல இருக்க என்ன மறக்கலாமா? எனக்கு 2 துண்டை போட்டு கொடுத்துட்டு அப்புறமா போங்க. சரி இரு, நான் உனக்கு 2 வரத்தை எடுத்துட்டு வரேன். அட நீ ஒண்ணு மல்லிகா, ராத்திரி சோத்துக்கு வச்சா போதும், இப்போ ஒன்னும் அவசரம் இல்லை. ஏமா என்னமா சூடா வரத்தோட எனக்கு 2 துண்டு போட்டு தரவல்ல? ஏண்டி உனக்கு ஒரு 10 வயசா இருக்கப்ப இதை பழகுனேன், இன்னும் நிறுத்தாம இருக்க. அடுத்தடுத்து புள்ள குட்டின்னு ஆயிட்டு இருக்குல்ல, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே நடந்துகிட்டு ஆகுமா? மாசமா இருக்கப்பல அவளை போய் பார்த்துட்டு வந்துடலாம். நீயே 8 என் கூட வா. நானும் ஒன்றும் வரல. சரி இப்போ ராத்திரி ஆகும் போது நீ ஒன்றும் வர வேணாம். நாளைக்கு விடுஞ்சானே நான் போவேன்ல, அப்போ உன்னை கூட்டிட்டு போறேன். ஏமா அதுக்கு நீ பேசாம அங்கேயே இருந்துடலாம். அங்கேயும் இங்கேயும் இப்படி நடந்த பயணமா நடந்துகிட்டு இருக்க. அட எனக்கும் ஆசைதான், போய் நான் அவங்களுக்கு தொந்தரவா இருக்கக்கூடாது பத்தியா. அதான் ராத்திரி தூங்கிறதுக்கு மட்டும் இருந்துட்டு காலையில போய் மருமகளை கையோட கூட்டிட்டு வந்துடுவேன். ரொம்ப பண்றமா நீனு. எனக்கு ஒரு துண்டு மீனை தான் கொடுத்துட்டு போவேன். சரி மல்லிகா, நான் வரட்டுமா? சரி. இந்த அம்மாக்கு வர வர பிள்ளை மேல பாசமே இல்லாம போயிடுச்சு. நிம்மி நீ இரு, உனக்கு நான் மீனை வறுத்து எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் முருவலா. சரி. வர வர இந்த வீட்டுல நம்மளை யாரும் மறிக்கிறது இல்ல. இப்படியே போனா என்னை துரத்தி விட்டுட்டு அவளை கொண்டு வந்து மகாராணிவாக உட்கார வச்சிருவாங்க. உமா ராத்திரிக்கு என்ன சமைக்கட்டும்? இட்லி, தோசை, கொஞ்சம் கிச்சடி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார். வேற ஏதாவது வேணுமா? ராத்திரிக்கு குடிக்கிறதுக்கு பால் போதும் தானே? அட ஸ்வீட் எதுவும் செய்ய மறந்துட்டேன்ல, ஒரு கேசரி செய்யட்டுமா? ஏன் அதோட நிறுத்திட்டீங்க? இன்னும் 4 ஐட்டம் சேர்த்து சொல்ல வேண்டியதானே? பூரி, பொங்கல், தோசைன்னு இன்னும் 4-5 சேர்த்து செய்யுங்க. ஓ அப்படியா, சரி அதெல்லாம் சேர்த்து செஞ்சிடறேன். நீ கேட்டு இல்லைன்னு சொல்லுவேனா? ஐயோ மாமா நில்லுங்க, நான் விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன். என்ன விளையாட்டுக்கா? நான் நிஜத்துல கேட்டுட்டு இருக்கேன், சும்மா விளையாண்டுட்டு இருக்காத. மணி 6 ஆயிடுச்சு, பிள்ளை தச்சு பிள்ளை நேரத்தோட சாப்பிட்டுட்டு படுக்க வேணாம். சீக்கிரம் சொல்லு, உனக்கு என்ன வேணும்? மாமா சத்து அமைதி இருங்க மாமா, எம்பிட்டு நேரம் தான் நானும் இப்படி சும்மாவே உட்காந்துருக்குது. நான் போய் ஒரு இட்லி ஊற்றி சட்னி அரைச்சிட்டு வந்துடுறேன். இங்கே பாருமா, இந்த பேச்சே வேணாம். நான் தான் வந்துட்டு தெளிவாக சொல்லிட்டேன்ல, நீ வீட்டில் ஒரு வேலையும் பார்க்கக்கூடாது. நீ என்ன வேணும் என்கிட்ட ஆர்டர் போட்டு நான் செஞ்சு தரேன், அம்பிட்டுதான். அதுக்கு மேலே பேச்சே கிடையாது. ஐயோ மாமா, எனக்கு இப்படி சும்மாவே உட்காந்தே போர் அடிக்குது. போர் அடிக்குதுன்னா ஃபோனை பாரு, இல்லைன்னா டிவி போட்டி எடுத்து ஆன் பண்ணி பாரு, இல்லைன்னா புத்தகம் நாளைக்கு வாங்கிட்டு வந்துறேன், அதையும் படி. வேலை பார்க்குறேன் கீழே பார்க்குறேன்னு காலை கீழே வச்சேன், அப்படி தான் சொல்லிட்டேன். ஐயோ அப்புறம் எல்லா வேலையும் நீங்களே பார்ப்பீங்களா? சமையலில் நான் பார்த்துக்கிறேன் மாமா, நீங்கள் வேணா இந்த வீடு கூட்டுறது அது இது நீங்கள் பாருங்கள், சமையல் மட்டுமாவது நான் பார்க்குறேனே. அட வேணாங்கிற மறுபடியும் அடுப்பங்கரைக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் போக வேணாம். நான் போய் இட்லியை ஊற்றி சட்னி அரைச்சி வச்சுட்டு வரேன், கொஞ்சமாக கிச்சடியும் செஞ்சு வச்சுட்டு வரேன். அதுக்கு அவசியமே இல்லை. அம்மா வாங்கத்த, வாங்க. நீ செத்து தள்ளிடா மருமகளே, நீ எது கீழே இறங்கின? மேலே ஏறி உட்கார். இல்லத்தை இருக்கட்டும். அட மாமியாருக்கு முன்னாடி உட்காரக்கூடாதுன்னு பார்க்குறியாக்கோ? அதெல்லாம் எதுவும் கணக்கு கிடையாது. உள்ள தச்சு பிள்ளை அதெல்லாம் யோசிக்க கூடாது. மேலே ஏறி உட்காரு. அத்தை அதான் நான் சொல்றேன்ல, உட்காரு. என்ன இது நம்மள தள்ளி விட்டுட்டு இந்த அம்மா படக்கு முன்னாடி போயிருச்சு, நம்மள ஒரு பொருட்டா கூட மதிக்கல. ஏம்மா என்னடா, நான் ஒருத்தங்க குத்துக்கல் மாட்டி தான் நிக்கிறேன், தெரியுதா? ஏண்டா இம்பிட்டு ஒரு உருவம் நிக்கிற, தெரியாது எனக்கு? ஓ போய் ஒரு தட்டு எடுத்துட்டு வா. எதுக்கு? தட்டு, கிண்ணம், கரண்டி எல்லாம் எடுத்துட்டு வா. என்னம்மா எதுக்குன்னு சொல்லு. ஏங்க அதான் அத்தை சொல்றாங்கல்ல, போய் எடுத்துட்டு வாங்க. வர வர 2 பேரும் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கீங்க. நான் போய் இட்லி வேற சுடணும். இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஆத்தா சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன், நீ போய் தட்டை மட்டும் எடுத்துட்டு வா. இங்கேயே உட்காந்து 2 பேரும் சாப்பிட்டுருங்க. ஏமா உனக்கு சிரமம்? வயசான நேரத்தில் சும்மா இருக்க மாட்டியா? அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்துட்டு. அதுக்கு தான் என் மருமகளை என் கையோட கூட்டிட்டு போறேன்னு நீ எங்க கேட்ட? அப்புறம் நான் இப்படி தான் பண்ணி ஆகணும். அதுவும் ஓவராதாம்மா, ஒரு நாளில் இப்படி மாறுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. டேய் போடா, கண்ணு வைக்காத, போய் தட்டை எடுத்துட்டு வா. என் பேர பிள்ளை வசியோட இருக்கும். வரேன். அத்தை நீங்க ஏன் கீழே உட்காருறீங்க? மேலே உட்காருங்க. இருக்கட்டும், நீ நல்லா காலை நீட்டி ஜம்முன்னு உட்காரு. அப்ப நானும் கீழே உட்காந்துக்கிறேன். அட ஏமா சொல்றதே கேட்கறது இல்ல, மேலே ஏறி உட்காரு. இல்லத்த இருக்கட்டும். சொல்றதே கேட்கறது இல்ல. இந்தாமா கிண்ணம், கரண்டி. இது என்ன இம்புட்டு மீன் குழம்பு? எல்லாம் உனக்குதாம்மா. உனக்கு மீன் குழம்புனா உசுறு எனக்கு தெரியாதா? மீன் குழம்பு வச்சாலே வீட்டை சுத்தி வருவேன், காவலுக்குள்ள நாங்க எங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கணும். உனக்கு எப்படியும் அசைவம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு எனக்கு தெரியும். அதான் ராத்திரியா மீன் குழம்பு வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். அத்தை உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அட மறக்கமா அது? சரி பழைய கதை எதுக்கு இப்போ நீ சாப்பிடணும். அத்தை சோத்தை போட்டு தரேன், சாப்பிடு. அத்தை மணி 6:30 ஆகுது, கொஞ்சம் இருட்டுட்டுமே. அட இப்போ ஒரு வாட்டி சாப்பிடு,
ராத்திரி 9 மணிக்கு ஒரு வாட்டி போட்டு சாப்பிடு. இம்புட்டு குழம்பு யாருக்கு? ஒத்த ஆளுக்கு தான். நான் ஒருத்தர் நிற்கிறேன், என்ன இந்த அம்மா கண்டுக்குதா பாரு. இந்த அம்மா சாப்பிடு. பா நான் கெச்சு ஊறுது. அத்தை நீங்களும் அவரும் சாப்பிடுங்களேன், அப்புறமா நான் சாப்பிட்றேன். உங்களுக்குலாம் பரிமாறிட்டு கடைசியாக நான் சாப்பிட்டுக்கிறேன். அட நான் இங்கே தானே இருக்கேன், இவனுக்கு என்ன? ராத்திரி பொறுமையாக சாப்பிட்டுக்கிட்டோம், நீ முதல்ல சாப்பிடு. அம்மா இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர். என்னடா என்ன ஓவரு? நானும் ஒருத்தங்க குத்துக்கலாட்ட நிற்கிறேன், என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் அப்படிதான். முதல்ல என் மருமக சாப்பிட்டோம், அப்புறம் நீங்கள்லாம் வாங்க. ஏங்க நீங்கள் சாப்பிடுங்க. சும்மா சும்மா சொன்னேம்மா, எங்கள் அம்மாவை சும்மா கிண்டல் பண்ணேன். நீ சாப்பிடு. எங்கள் அம்மா இம்புட்டு தூரம் மாறி வந்திருக்கதே எனக்கு சந்தோஷம். அடே என்னைக்கு என் பேர பிள்ளைங்க எனக்கு பசி தாண்டா. 1000 பேர் இருந்தாலும் போனாலும் எப்படி ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. இப்போ கூட நான் வரலன்னா எப்படி? உமா நீ சாப்பிடுமா? சரிங்க அத்தை. என்னடா பார்த்துக்கிட்டே நிற்கிறவன், குடிக்க போய் என் மருமகளுக்கு தண்ணி எடுத்துட்டு வா. அந்த போகிறேம்மா. எல்லாம் அதனால வேலை வளர்க்குது. இந்தாம்மா. இங்கே பாருடா, என் மருமக ஒரு வேலை செய்ய விடக்கூடாது. அவளுக்கு நேரம் இல்லை நான் சமைச்சு கொடுத்தாலும் பார்த்து பக்குவமாக நீ மனசு போடாமல் நடந்துக்கணும், புரியுதா? அவள்கிட்ட ஏதாவது ஒம்பதனம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நம்பிட்டு தான். இங்கே பாரு, எனக்கு வீட்டில் செத்த வேலை இருக்குது. இல்லைன்னு வையேன், ராத்திரியும் நான் இங்கேயே தங்கி விடுவேன். இதெல்லாம் சாப்பிட்டோன்னே எல்லாத்தையும் எடுத்து கழுவு போட்டுட்டு போகிறேன். என் மருமகளை கழுவு விட்டுறாதா, நீ தான் எல்லா பாத்திரத்தையும் தொடக்கி வைக்கணும், சரியா? நான் செஞ்சிடறேம்மா. ஏதாவது அவளை வேலை வாங்கினான்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் இந்த அலமேல் யாருன்னு பார்ப்பேன். சரிம்மா நீ சொல்லிட்டீல, உன் மருமகளை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. அந்த பயம் இருக்கணும். நீ சாப்பிடுமா. இந்த பையன் ஏதாவது வேலை சொன்னா உடனே எனக்கு ஃபோன் அடி, நான் வந்து என்ன ஏதுன்னு பேசிக்கிறேன். சரி.